இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் பத்தி பலருக்கும் தெரியாத இன்னொரு பக்கம் குறித்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா அப்படின்றவங்கள 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடந்த சில மாதங்களாகவே தன்னோட முதல் மனைவி ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவுடன லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல திருமணம் ஆகாம சேர்ந்து வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்பட்டது. இந்த நிலையில நேத்து 2 பேரும் கோவில்ல திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் திருமணத்துக்கு முன்னாடியே 6 மாதம் தான் கர்ப்பமா இருக்கிறதாகவும் ஜாய் கிறிசல்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாவுக்கும் இது 2வது திருமணம் தான். ஜோதிகா நடிச்ச பொன்மகள் வந்தால் படத்தை இயக்குன இயக்குனர் ஜே ஃபெட்ரிக் அப்படின்றது தான் ஜாய் கிறிசல்டாவோட முதல் கணவர். 2018 ஆண்டு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்க 2023ல விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டுல இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த ஜாய் கிறிசல்டா தற்பொழுது அவங்கள 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதா ஜாய் கிறிசல்டாவோட மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன்னா வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்பட்ட பொழுது அது குறித்து பேச மறுத்த ஸ்ருதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இருக்கிற புகைப்படங்களை வெளியிட்டு வந்தாங்க. இன்னும் கூட இன்ஸ்டாவில் தன்னுடைய பெயரை இவங்க ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு வராங்க. மேலும் தன்னுடைய இன்ஸ்டா பயோவில் மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி அப்படின்னே குறிப்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதியும் கோவையை சார்ந்தவங்க தான். தற்பொழுது இவங்க வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வராங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற இவங்க பெண் விடுதலை குறித்தும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்தும் தொடர்ந்து ஊடகங்கள்ல பேசிட்டு வராங்க. திராவிட கொள்கையை பின்பற்ற இவங்க அது குறித்தும் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவு பேசிட்டு வராங்க. நீட் தேர்வுக்கும் இவங்க பேசிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் குறித்து இவங்க இன்னும் எதுவுமே பேசல. ஆனா சமீபத்துல தன்னோட மகன்கள் கூட இருக்கிற புகைப்படம் ஒன்ன வெளியிட்ட அவங்க என் இதயமும் ஆன்மாவும் இவங்களுடனே முடிகிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ பிரியறத இவங்க மறைமுகமா சொல்லி இருக்கிறதா பேசப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.